பிக் பாஸ் வந்து இப்போ திரும்ப கூப்பிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் போட்டிருக்காரு. யாரோட ஸ்டார்ஸ் வேணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ எல்லாரும் யாரோட ஸ்டார் வேணால் எடுக்கலாங்கிறது மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. சாச்சனா போயிட்டு அதாவது பவித்ராவுக்கு கொடுத்த டார்ச்சரை பார்த்து ஆனந்தி அழுதாங்க. அந்த அழுகைக்கு எனக்கு நீங்கள் அந்த ஸ்டாரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஆனந்தி சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை உடைச்சா நான் ஸ்டார் தரேன், நீ என்ன உடைக்காம நீ ஸ்டார் கேட்கக்கூடாதுன்னு கடைசி போய் பிடுங்கி சாச்சனை பற்றி தான் தெரிஞ்சது தானே போய் ஸ்டாரை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனந்தியோட வாயில் கீழே கிடந்த முட்டை எடுத்து வாயில் போடுறாங்க. அதில் வந்துட்டு அன்ஷிதா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு எடி தரையில் விழுந்த முட்டை எடுத்து நீ வாயில் தேய்ச்சி விட்றியே, நீ ரொம்ப ஓவராக போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி எனக்கு அந்த கேமே வேண்டாம், நான் கேமை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆகி வெளியே போகிற மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பவித்ராலாம் போய் சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த அருண் மட்டும் இடையில போயிட்டு எல்லாரையும் போய் சமாதானப்படுத்தி அவரை கரெக்டாக விளையாடுறாருன்னு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. அது தேவையில்லை, எதுக்கு போட்டு எல்லாம் ஏன்னா டெபிள்ஸ்க்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு தான் ஏஞ்சல்ஸ் டார்ச்சர் பண்ணணும்னு. ஸோ ஏஞ்சல்ஸ் டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுதான் பண்ணுறாங்க. அது எல்லாம் மீறி போகிறப்ப அதை தடுக்கிறது ஓகே. பட் தனியாக போயிட்டு ஒருத்தர்கிட்ட அன்ஷிதா கிட்ட 2 இடத்துல போயிட்டு நீ சேஃபாக இருக்கியா, ஓகே வாரி ஓகே ஆரி ஓகேன்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. மற்றபடி தீபக், முத்துக்குமாரன், ராணவ் எல்லாருமே அவங்களோட கேமை கரெக்டாக விளையாண்டுட்ருக்காங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு சத்யா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறப்ப சத்யா கிட்டேருந்து ஒரு ஸ்டாரை நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ராணவ் வந்து கேமராவில் காட்டுறாரு. அது எப்படி வாங்கினாருங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அதை வந்து ஒரு ஸ்டாரை ராணவ் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சத்யா பின்னாடி ஜெஃப்ரி போகிறதுக்கு முத்து பின்னாடி போயிட்டு முத்து வந்து ஜெஃப்ரி பின்னாடி போய் இரிட்டேட் பண்ணியிருக்காரு. இரிட்டேட் பண்ண உடனே வந்து ஜெஃப்ரி கடுப்பாகி சட்டையவே கழுத்து தூக்கி எரிஞ்சிட்டாரு. அதில் 2 ஸ்டார் இருக்குது. ஸோ 2 ஸ்டார் இருக்குதுன்னு சொல்லி முத்துக்குமாரன் அதை கேமராவில் காட்டுறாரு. அதில் ஒரு ஸ்டாரை எனக்கு தான் சொல்லி ராணவ் இப்போ கேட்டுட்ருக்காரு. அப்புறம் வந்து அன்ஷிதா ஒரு ஸ்டாரத்துக்கு தீபக் கையில் கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டாரை இரிட்டேட் ஆகி வேறு யாருக்கோ கையில் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா தீபக் கையில் 3 ஸ்டார், முத்துக்குமரன் கையில் 2 ஸ்டார் இருக்குது. பட் அதுக்கு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. மஞ்சள் ஒரு ஸ்டார் கேட்குறாங்க, ராணா ஒரு ஸ்டார் கேட்குறாங்க. ஏன்னா ஜெஃப்ரி சட்டையை தூக்கி எரிஞ்சதுனால அதில் உள்ள ஸ்டார் எனக்கு ஒன்று வேணும்னு மாறி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சாச்சனா கையில் 2 ஸ்டார் இருக்குது. இப்போ ஒன்று ஆனந்தி கிட்ட வாங்கினது, இன்னொன்று அன்ஷிதா கிட்ட வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அன்ஷிதா வந்து போதும் மற்றவங்களை டார்ச்சர் பண்ணாத நினச்சி கையில் கொடுத்த ஸ்டார் அது. ஸோ இப்போ சாச்சனா கையில் 2 ஸ்டார் இருக்குது, மஞ்சள் கையில் 2 ஸ்டார் இருக்குது. ஒன்று பவித்ராட்ட வாங்கினது, அகெயின் இன்னொன்று வந்து அன்ஷிதாட்ட வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ மஞ்சள் கையில் 2 ஸ்டார் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதான் நிலவரம். முத்துக்குமரன் கையில் இருக்கிற 2 ஸ்டாரில் ஒன்று யாராவது கேட்குறாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்குது. பிக் பாஸை பயங்கர குழப்படியாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி 4-5 அப்டேட்ஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆர்டராக கேட்டிங்கன்னா கொஞ்சம் புரியும் என்ன நடக்குதுன்னு. இல்லைன்னா நமக்கே ரொம்ப குழப்பம். நம்ம பார்த்தா கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ சண்டையாக இருக்குது. சரி, ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.